எல்லாருக்கும் வணக்கம்மா. அ இந்த சென்னையில ஒரு போரூருங்கிற இடத்துக்கு பக்கத்துல, இப்படி ஒரு நபர் வந்து இந்த டாக்க வந்து, "எம்மாடி என்னம்மா அடிச்சுட்டான் பாவி! ஏன்டா இவ்ளோ துரோகம் பண்ற? நீ துரோகியாடா? அ அடிக்கிறான். இப்படியெல்லாம் அடிச்சு, இப்படியெல்லாம் இத துன்பப்படுத்துனா, எப்படிம்மா இந்த ஜீவன் வந்து இந்த உலகத்துல, இந்த பூமியில வாழ எப்படி இருக்கும்? அதுக்கு வாழ்வாதாரம் வேணாமா? அதோடைய வாழ்க்கை வேணாமா? எப்படி அடிக்கிறான் பாருங்க! எவ்ளோ சித்திரவதைப்படுத்துறான் பாருங்க இவன். இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதுக்கான அதிகாரிகள் இருக்கிறாங்களா? இல்லையா? இந்த ப்ளூ கிராஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த இந்த ப்ளூ கிராஸ்ன்னு ஒரு அமைப்பு எதுக்கு உருவாக்குனீங்க? இந்த ப்ளூ கிராஸ் வந்து இந்த மாரி கொடூர செயல்கள்லாம் கட்டுப்படுத்துறதா? இல்லையா? எவ்வளோ அதிபதி கண்ணிலேயே அடிச்சு கண்ண கலக்கி, அந்த ஜீவன் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கு பார்த்தீங்களா? அது கண்ண பாருங்க எல்லாரும். இந்த கண்ண பார்த்துட்டு, நீங்க என்ன செய்யணுங்கிறத உடனே இந்த ஆக்ஷன் எடுக்கணும். சட்ட நீதியா இவனே அடிச்சுட்டு, இவனே அத வளர்த்தவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருக்குறாப்புல கம்ப்ளைண்ட்டு. அதனால நீங்க என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த மக்களும் இதுக்கு குரல் குடுத்து, இத சட்ட நீதியா இந்த ஆள உடனே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள 5 வருஷம் இந்த மாரி ஒவ்வொரு நபரையும் அடிக்கிறவங்க எல்லாரையும் 5 வருஷம், 3 வருஷம் தண்டனை வாங்கி குடுத்தா தான் இந்த இந்த இதோடைய இந்த ஜீவனுக்கு கொடூரமான செயல்லாம் தடுக்கப்படும். இல்லைன்னா எல்லாருமே இந்த ஜீவங்கள அடிச்சு, துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி இந்த உலகத்துல அது கொடூரமா சாகப்பட போகுது. அதனால உடனடியாக நீங்க மக்களே எல்லாரும் ஒட்டுமொத்தமும் குரல் குடுத்து, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் இதுக்கு ஒரு முடிவானது நம்ம எடுத்தா தான் இந்த ஜீவங்கள் வந்து நல்ல நிம்மதியா சாப்பிட்டுட்டு, நிம்மதியா ஒரு இடம் இருந்து தூங்க அதுக்கு வாய்ப்பளிப்போம். எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழகமும் இதுக்கு குரல் கொடுக்கணும். இந்த மாரி இப்படி அடிக்கிறது எங்கேயாச்சும் உண்டா? அ மனசாட்சி இருக்கா அந்த ஆளுக்கு? ஓடி ஓடி அடிக்கிறான். அது பாட்டுக்கு படுத்திருக்கு ரோட்ல. ஓடி ஓடி அடிக்கிறான். என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நானே இப்பதான் வீடியோ பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ மனசு வலிக்குது. கிட்ட மட்டும் இருந்தானா கண்டிப்பா நான் அடிச்சிருவேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்படி ஒரு அதிபதி நடக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆள அடிக்க எத்தனை பேர் வருவாங்க தெரியுங்களா? அந்த ஜீவன அடிச்சாக்க இந்த ஆள அடிக்க எத்தனை பேர் வருவாங்க? ஓடி ஓடி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேற அடிக்கிறாப்புல. ஒரு புள்ளைய மட்டும் கடிச்சிட்டுன்னா, எவ்வளோ தடவ இந்த வீடியோவ போட்டு, போட்டு நியூஸ்ல போட்டு, போட்டு மனிதர்களுக்கு காட்டுறீங்க. இப்ப இந்த ஜீவன அடிக்கிறதுக்கு இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கான அதிகாரிகள் யாரும் இல்லையா? அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ப்ளூ கிராஸ் இருக்குங்கிறாங்க. அந்த அரசு சட்டத்துல இடம் இருக்கு. இதுக்கு சாப்பாடு போடலாம், உணவு போடலாம், இதுக்கு தெருவு சொந்தம் எல்லாமே சொல்றீங்க. கடைசியில பார்த்தா தெருவுல படுக்கக்கூடாது, தெருவுல இருக்கக்கூடாது, அத அடிச்சு கொல்லணும், சாகடிக்கணும், இது இந்த இந்த உலகத்திலே இது வாழக்கூடாது, இப்படிலாம் சொல்லி அதை அடி அடின்னு அடித்து அது துன்பத்தில் சாகணுமா? எதுக்கு இந்த உலகம் இருக்குது? இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் இந்த வயநாட்டில் வந்த கொடூரமான நிலநடுக்கம், நில அதிர்வு, இது மாரியெல்லாம் எல்லா நாட்டுக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நானே விருப்பப்படுறேன். அது கண்ணை பாருங்க, எப்படி அடித்தான், எதால் அடித்தானே தெரியலையே. அந்த புள்ள கண்ணை பாருங்க. யாராச்சும் இந்த புள்ள கண்ணை காப்பாற்றுங்க தயவு செய்து. நான் கிட்ட இருந்தால் நான் தூக்கிட்டு வந்துடுவேன். நம்ம தொலைவாசியாக இருக்கிறதுனால நம்ம அதையோ கண்ணு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்னால் பார்க்க முடியலையே. மக்களே கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைங்க, அதை காப்பாற்றுங்க. இந்த ஜீவனுக்கு ஒரு குரல் கொடுங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. மனிதாபிமானம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும், ரொம்ப கஷ்டமாகவும், ரொம்ப இந்த பூமியில் இருக்கவே இஷ்டம் இல்லாமல் இருக்குது. தயவுசெய்து